அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நடந்த சம்பவத்தை பற்றியோ இல்லை அதை பற்றின விளக்கங்கள் பற்றியோ எதை பற்றியுமே நான் இங்கே பேச வரல. பிகாஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக நல்லா என்ன விஷயம் என்ன நடந்துன்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நிறைய ஷேர்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ யூஆர் ஆல் பீப்புள் நோ எவ்ரி திங். என் அம்மா இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னோட அம்மா நீ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மற்றபடி எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்குமே இனிமேல் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், ஏன் என்ன அப்படி சொல்றீங்க? நான் ஏன் போகக்கூடாது? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான் அப்படின்றது மட்டும் சொன்னாங்க. பட் நான் என் அம்மா கிட்ட தயவா நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். காரணம், அம்மா நான் போகலைன்னா, நான் ஃபேஸ்புக் நீங்க சொல்ற மாதிரியான சோஷியல் மீடியாவுக்கு போகலைன்னா இது கண்டிப்பா வேற விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும். அந்த நியூஸ் உண்மை, அவ அப்படியே அமைதியா இருக்கா, ஸோ கண்டிப்பா அது உண்மை. இதுக்கு நீங்க நிறைய பேர் என்ன கேட்டாங்க, இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கலையா, சம்பந்தப்பட்டவங்க மேல கேஸ் போடலையா, சோ அண்ட் சோ லாட் ஆஃப் அஃப்கோர்ஸ். இது ஒரு சாதாரண பொண்ணுக்கு நடந்திருந்தா மேபி இது நியூஸ்ல வந்திருக்காது. நான் ஒரு நடிகையா இருக்கிறதுனால இது வந்திருக்கு. ஸோ ஒரு சாதாரண பொண்ணுக்கு நடந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே கேட்பாங்க. நான் ஒரு பெண், அதையும் தாண்டி நான் ஒரு நடிகைன்றதுனால எனக்கு ஏகப்பட்ட கால்ஸ், ஏகப்பட்ட ஃபோன்ஸ், ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்தது. எல்லாருமே என்னை இதோட நிறுத்திடுங்க, அதே மாதிரி எல்லாரும் இது அடுத்த ஸ்டெப் பண்ணுங்க கேட்கறோம் அப்படிலாம் கேட்டாங்க. பட் நான் இத்தனை நாள் அமைதியா இருந்ததுக்கு காரணமும் நான் சொல்றேன். அண்ட் மோரோவர் இத்தனை நாள் அமைதியா இருந்தது காரணம் இப்பவே சொல்றேன், என் ஃபேமிலினா என் அம்மா மட்டும்தான் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க, வேண்டாம். பட் என்னால அமைதியா உட்கார முடியல, என்னால தாங்கிக்க முடியல, கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், என்னால அது முடியல. ஸோ அதனால ஐ கேம் நவ் லைவ். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மானம் உள்ள எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த நியூஸ் அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆன அன்னைக்கு அந்த நைட்டே சூசைட் பண்ணி செத்துருப்பா. நான் ஒரு நடிகை, எல்லாத்தையும் விடுங்க, ஒரு மானம் உள்ள எந்த பெண்ணா இருந்தாலும், ஒரு என்னோட வயது உள்ள ஒரு பெண்ணா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அன்னைக்கு நைட் சூசைட் பண்ணி செத்துருப்பான். பட் நீ ஏன் இன்னும் சாகலன்னு கேக்குறீங்களா? சொல்ல வராது. நான் ஏன் இன்னும் சாகலன்னா, 63 வயசுல அம்மான்ற ஒரு குழந்தை எனக்காக இருக்காங்க. அவங்கள நான் தான் பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். இவங்க போடுற நியூஸுக்காக நான் செத்துட்டேன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் சாகல. அதுவும் இல்லாம தற்கொலைக்கு எப்பவுமே எதிரானவன் நான். சமீபத்துல 4th or 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஸ்கூல்ல மிஸ் திட்டாங்க, அந்த ஆத்திரம் தாங்க முடியாம வீட்டுக்கு சூசைட் பண்ணி இறந்துடுச்சு. 4th or 5th. நான் அப்ப யோசிச்சேன், அந்த பொண்ணுக்கு என்ன அப்படி ஒரு கஷ்டம் இருந்திருக்கும்? ஒரு 4th or 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒரு மிஸ் திட்டுற விஷயத்த தாங்கிக்க முடியல. அந்த பொண்ணுக்கு சாவுனா என்னன்னு தெரியும். சோ அதெல்லாம் நான் அப்பவே திங்க் பண்ணி பார்த்தேன். அதுல நம்ம யாரும் பாதிக்கப்படல, பட் நான் அதுல திங்க் பண்ணி பார்த்தேன். சோ தற்கொலைக்கு எப்பவுமே எதிரானவ நான். அதனாலதான் நான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிறேன். நான் இதை எதையுமே நான் நியாயப்படுத்த விரும்பல. அந்த வீடியோல பார்த்தது நான் தான், அந்த வீடியோல சண்டை போட்டது நான் தான், அந்த வீடியோல இருந்தவளும் நான் தான், அந்த வீடியோல வந்தது என் வாய்ஸ் தான். ஆனா நீங்க சித்தரிச்சு போட்டிருக்கீங்க பாரு நியூஸ், நீங்க சித்தரிச்சு போட்டிருக்கீங்க பாரு ஒரு கதை. அந்த கதை உண்மை சம்பவமான்னு பார்த்த எல்லாருக்கும், உங்க எல்லாருக்கும் நியாயமா படுதா? இல்லைன்னா அது உங்களுக்கு எல்லாம் அங்கீகரிக்கிற மாதிரியான விஷயமா இருக்குதா? அதை தான் நான் கேட்க வரேன் இந்த இடத்துல. என்னால இதை சத்தியமா ஏத்துக்கவே முடியல. ஏத்துக்கிற மாதிரியா இருந்தா, இல்ல நான் தப்பு பண்ணிடுறவளா இருந்தா கூனி குறுகி போயிடுவேன். நான் ஒரே விஷயம் மட்டும் முன்னுக்கு வைக்கிறேன். 2 நாள் நாங்க தங்கி இருந்ததுக்கான ஆதாரத்தை காட்டுனீங்கன்னா, இதே லைவ்லயோ இல்ல நான் வேற எங்கேயோ நானே தற்கொலை பண்ணி நான் செத்துப்பேன். நான் 2 நாள் தங்கினக்கான ஆதாரத்தை மட்டும் காட்டுனீங்கன்னா, நான் சத்தியமா சொல்றேன், அடுத்த நிமிஷம் இந்த உலகத்துல நான் வாழ மாட்டேன். என்னங்க ஒரு அநியாயமா இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க இந்த சம்பவத்தோட விட்டு, நானும் விட்டுட்டேன். பட் நான் விட்டாலும் எனக்கு வர கால்ஸ், என்னை சுத்தி இருக்கவங்களும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னோட ஃபியான்சி அப்ராட்ல சவுதியில இருக்காங்க. அவங்க என்ன நம்புறதுனால ஆச்சு. பட் அவங்க வீட்டு சேர்ந்தவங்க நம்புவாங்களா? போடுற நியூஸ்னால
நியூஸ் போடுற உங்களுக்கு ஒரு நாள் நியூஸ், அடுத்த நாள் உங்களுக்கு அது வேஸ்ட் பேப்பர். பட் உங்களோட நியூஸ்னால என்னோட லைஃப் வந்து பிளாங்க் பேப்பர் ஆயிடுச்சு. இனி நான் எங்க போய் வாய்ப்புக்கு நிற்பேன்? இனி நான் யாரு முகத்துல முழிப்பேன்? நான் என்ன ஆவேன்? என்னோட லைஃப் என்ன ஆகும்? என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? இதெல்லாம் யாராவது யோசிச்சீங்களா? ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் போட்டிருக்காங்க, நான் அந்த சேனல் மட்டும் சொல்றேன். அதுக்கு அடுத்தது போட்ட எல்லாமே வெப்சைட்ஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், எல்லா சோசியல் மீடியாலையும் பரவி இருக்குன்றாங்க. சேனல்காரங்களை விடுங்க. சேனல்காரங்களுக்கு எங்களை மாதிரி அவங்க ஒரு தொழில் பார்க்கறாங்க, நாங்க ஒரு தொழில் பார்க்க மாதிரி அவங்க ஒரு தொழில் பார்க்கறாங்க. அதை விடுங்க. ஆனா இந்த ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் எத்தனை அண்ணன்மாருங்கள் பகிர்ந்திருக்கீங்க, எத்தனை அண்ணன்மாருங்க, தங்கச்சி மாருங்க, எத்தனை லேடிஸ், எத்தனை ஜென்ஸ் அந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க. ஆனா அந்த வீடியோ ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இதுல நடந்த உண்மை சம்பவத்தை தெரிஞ்சுட்டு நீங்க ஷேர் பண்ணிருக்கலாம்ல. இன்னைக்கு இப்போ நீங்க இதெல்லாம் ஷேர் பண்ணுங்களேன், இதை ஷேர் பண்ணுங்களேன். சேனல் ஒரு நாள் நிறுத்திட்டான், 2 நாள் போட்டுட்டான், நிறுத்திட்டான், அதெல்லாம் விடுங்க. பட் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காங்க, நம்ம வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்காங்க, நம்ம வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க, நம்ம வீட்டுல மனைவி இருக்கா, நமக்கு பெண் குழந்தை இருக்கா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு நிறுவனத்தோட பேரை கெடுக்கணும், ஒரு 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 பர்சனல் வெஞ்சன்ஸ்னாலையும் ஒரு நிறுவனத்தோட பேரை கெடுக்கணும், இல்ல இது வாட் எவர் இட் இஸ் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் சேனல் கூப்பிட்டு கேக்குறீங்க, நீங்க வேணா வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்களேன், நாங்க அதையும் சேர்த்து போட்டுடுறோம் அப்படின்றாங்க. இது எப்படின்னா தெய்வ திருமகன்ல சந்தானம் கூப்பிடுற மாதிரி இருக்கு. வாங்கல ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு போலாம், வேணா டீ காஃபி குடிச்சு இந்த விஷயம். இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட நிறுவனம், நானு, அந்த சம்பந்தப்பட்ட வயதானவர், அவங்க குடும்பம், என் குடும்பம், உங்களோட தொலைக்காட்சி எல்லாமே இருக்கு இல்லையா? இதே நீங்க இப்போ என் போட்டு முடிச்சு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கிளாரிபிகேஷன் கூப்பிடுற நீங்க இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டீங்களா? இப்படி ஒரு விஷயம் இருக்குதா, அவங்க உங்க இதுல வேலை பாக்குறாங்களா, கன்ஃபர்மேஷன் கேட்டீங்களா? சம்பந்தப்பட்ட எங்க 2 பேரை கேட்டீங்களா? இல்ல நாங்க சம்பந்தப்பட்ட 2 பேர் நாங்க யாராவது வந்து உங்க முன்னாடி நின்னோமா, எங்களோட வீடியோ எடுத்து போடுங்க, எங்களோட இதை கேளுங்கன்னு? நான் போனது ஒரு விஷயம், நடந்தது ஒரு விஷயம், நீங்க காட்டுறது ஒரு விஷயம், நீங்க சித்தரிக்கிறது ஒரு விஷயம். சத்தியத்துக்கு சொல்றேங்க, எங்க இருக்கு பெண் உரிமை, எங்க இருக்கு பெண்ணுக்கு சுதந்திரங்க? நான் ஒரு நடிகை, விடுங்க, எல்லா நடிகைகளும் நீங்க இவ்வளவுதான் சித்தரிப்பீங்க. உங்களால பாக்குற எல்லார் மத்தியில நடிகர்கள்லாம் இப்படிதான் பேர் வாங்கியாச்சு. அது மொத்த அனைத்து இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அதுக்கு நான் கை கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன். சாக்கடை அள்ளி சாக்கடை கிளீன் பண்றவனுக்கு ஒரு தொழிலா, நாங்க போய் கேமரா முன்னாடி நின்று நாங்க நடிச்சுட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு தொழில், உங்களுக்கு எல்லாம் ஒரு தொழில் மாதிரிதான் எங்களுக்கு ஒரு தொழில். இனி நான் இந்த தொழில வளர விட முடியாத அளவுக்கு பண்ணிருக்கீங்களே, இனி என்ன வேணும்? இதெல்லாம் என்னுடைய கோபமோ ஆத்திரமோ கிடையாது, ஆதங்கம், சத்தியமா ஒரு ஆதங்கம். நான் ஒரு தைரியம் இல்லாத பொண்ணா இருந்தா, இல்ல என்ன நம்பி எங்க அம்மா இல்லைன்னா நானும் என்னைக்கோ அதெல்லாம் முறுக்கு மாட்டிட்டு செத்துருவேன். ஆனா நான் அப்படி சாக மாட்டேன். அப்படி நான் செத்தாலும் அந்த உங்க சேனலுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்களோ, எந்தெந்த வெப்சைட்ஸ்ல நான் எவ்வளவு கேவலமானவன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி நியூஸ் ஆகும். என்னன்னு வரும்? இந்த சம்பவம் வந்து உண்மை, ஆதலால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு வரும். நான் செய்யல, என் மேல தப்பு இல்ல, என் மேல எந்த குற்றமும் கிடையாது. எனக்கு அந்த 2 நாள் நான் தங்கி இருந்ததுக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க, நான் அதே இடத்துல நான் சாக நான் ரெடி. அநியாயத்தின் உச்சகட்டமா இல்ல? ஒரு தைரியமான பொண்ணா இல்லாம இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது மாதிரி உண்மையாவே அப்படி ஒரு நடக்கிற பொண்ணுங்களா இருந்தாவோ, வாட் எவர் இட் இஸ்ங்க, அது அவங்க பர்சனல். ஒரு பர்சனல்ல தேர்ட் பார்ட்டி ஒருத்தன் வீடியோ எடுத்து சீட் பண்ணி போடுறது வந்து எவ்வளவு ஒரு அசிங்கத்தன்மையான விஷயம் அது. இதனால என் சொந்த பந்தம் என்ன மதிக்க மாட்டாங்க, இதனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆவாங்க, இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாரையும் விடுங்க, சம்பந்தப்பட்ட ஒரு பெண் இதுல இருக்கால, அந்த பெண்ணுகிட்டயாவது நம்ம கன்ஃபர்மேஷன் கேட்போம். உங்களுக்கு ஏதாவது அது தோணுச்சா? என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? இனி நான் ஒரு டைரக்டர் முன்னாடி போய் நிக்க முடியுமா? சார் எனக்கு இந்த திறமை இருக்கு சார், எனக்கு வேலை கொடுங்க சார், நான் கேட்க முடியுமா? உன் திறமை ஏதோ ஊரே பேசுச்சேமா போமான்வாங்க. ஏங்க ஏன் இப்படிப்பட்ட பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுறீங்க? ரொம்ப மனசு உடைஞ்சிட்டேங்க, என்னால தாங்கிக்க முடியலங்க. நானும் கூட அதுல தைரியமா இருக்கும், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்னாங்க. பட்
மன உளைச்சலால நான் ஏதாவது பண்ணிடுவேனோன்ற ஒரு பயத்துல தான் நான் வந்து இருக்கேன். பரவாயில்ல, இந்த மாதிரி அப்பாவே போனுங்க எத்தனை பேர் லைஃப்ல விளையாண்டுட்டு இருக்கீங்க. விஜயகாந்த் சார் மாதிரி கேக்குறேன் நானும், அது அவரை மாதிரி துப்பணுமா? பிரஸ் ஆகி நீங்க தான் அப்ப மக்களுக்கு முதல்ல சமூக விரோதியா இருக்கீங்க. இது நான் எல்லா பிரஸையும் சொல்லல, உடனே அதுக்கு ஒரு 10 பேர் கிளம்பி வருவீங்க. இது நான் எந்த பிரஸ் எல்லா பிரஸையும் சொல்லல, எந்த மீடியா யாரு இவ்வளவு கேவலமான விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இதுக்கு அடுத்து எனக்கு நான் ஒரு அறிக்கை கொடுத்ததோட நான் நிறுத்திட்டேன். இது நான் ஒரு அறிக்கை கொடுத்ததோட நான் நிறுத்திட்டேன். இதுக்கப்புறம் நான் எனக்கு 6-7 சேனல் என்னோட சங்கத்து மூலியமா வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. பட் நான் பண்ணல. எங்க அம்மாவோட பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்க அம்மா பயத்தினாலையும் எங்க அம்மா கஷ்டப்பட இந்த அளவுக்கு இவ்வளவும் பொறுமையா இருக்கு. என்னோட வேண்டுகோள்லாம் ஒண்ணுதான், நான் இந்த சேனலுக்கு என்ன எல்லாரும் கேட்டாங்க, கேஸ் போடல அதை போடல இதை போடல. எனக்கு எந்த வித சப்போர்ட்டும் கிடையாதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு எங்க வீட்டுல வந்துட்டு ஒரு கேஸ் போட்டு எடுத்து நடத்துறதுக்கு வருமானமுங்களோ பாக்கிறதுக்கோ ஒரு வருமான வசதியோ ஒரு பொருளாதார வசதியோ எல்லாம் நார்மல் ஃபேமிலி தான் நாங்க. என்ன கூட வந்து எடுத்து தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க யாரும் கொஞ்ச நேரத்துக்கு கால் பண்ணாதீங்க. நான் பேசி முடிச்சுக்கிறேன். யாரும் தயவு செய்து கால் பண்ணாதீங்க. எனக்கு கால் வரனால என் வீடியோ கட் ஆகுது. 6-7 சேனல் என்ன வந்து நீங்க மறுப்பு தெரியுங்க. எதுக்குங்க அவங்களுக்கு ஒரு டிஆர்பி ஏத்துறக்கா? வேணாங்க, சத்தியத்துக்கு சொல்றேங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன் ஆகிறவன் ஆகாதவன் எல்லாரும் இதுல வந்து சம்பந்தப்பட்டு என்ன அசிங்கப்படுத்துறாங்க. எனக்கு சினிமா தவிர வேற எதுவும் தெரியாதுங்க. சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு ஆர்டிஸ்ட். படிக்கிற காலத்துல இருந்து ஸ்டேஜ் டிராமாஸ் நாடகங்கள் ஏதோ ஒரு படங்கள் இடையில பிரேக் ஆகி எனக்கு ஒரு லைஃப்னு வந்தது. நிறுவனத்துல எனக்கான ஒரு கேரக்டர் நான் பார்த்துட்டு இருந்தேன். என் கோவம் என் முன் கோவம் நான் போயிருந்தது தப்பு. பட் நாங்க என்னுடைய பர்சனல் காசு என்னுடைய பர்சனல் விவகாரம். நான் ஒருத்தர் கடன் கொடுப்பேன், கடன் வாங்குவேன். சரிங்க, பிரஸ் சுதந்திரம் தாங்க. நீங்க எல்லாம் பப்ளிக்ல கார் பார்க்கிங் நடந்த விஷயத்த வீடியோ எடுக்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து கிளாரிபிகேஷன் கொடுங்க கேட்டீங்களே, அதே அப்ப உங்களுக்கு கேட்கணும்ன்ற இது இருக்கும்போது ஏன் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நீங்க கேட்கல? அந்த நிறுவனத்தோட பேர் போடுறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் கேட்டீங்களா? அந்த நிறுவனத்துலதான் பண்றாங்களா, பணிபுரிறாங்களா, இப்படி ஒரு விஷயம் நடந்து போடலாமா? அந்த நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணீங்களா? இல்ல அந்த சம்பந்தப்பட்ட 2 பேரை கான்டாக்ட் பண்ணீங்களா? வேண்டாங்க. இனி எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி விஷயம் நடக்கூடாது. என்னோட லைஃப் முடிஞ்சதுதான். ஆனா நான் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். கேமரா முன்னாடி நின்று நடிச்சுதான் நான் சாப்பாடு போடணும் எங்க அம்மாக்கு இல்ல. எனக்கு வாய்ப்புகள் வந்தா நான் பண்ணுவேன். இல்லையா நான் படிச்ச படிப்புக்கு வேலை பார்ப்பேன், இல்ல வீட்டு வேலை பார்த்து நான் எங்க அம்மாவை காப்பாத்துவேன். ஆனா நான் சாக மாட்டேன். நான் செத்தேன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு டிஆர்பி நியூஸா வரும். தயவு செய்து உங்க எல்லாரையுமே உங்க கைய நான் காலா நினைச்சு கேக்குறேன், தொட்டு கும்பிட்டு கேக்குறேன். இனி எந்த பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவை ஷேர் பண்ண எந்த அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், நண்பர்கள், விரோதிகள் யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்களோ இதையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சேனல் கூட 1 நாள் 2 நாள்ல போட்டு முடிச்சுட்டாங்க. ஆனா சோசியல் மீடியால தான் வைரலா பரவச்சுனாங்க. இந்த வீடியோ எந்தெந்த நபர்கள் ஷேர் பண்ணீங்களோ அவங்களுக்கு வீட்லயும் பெண்கள் இருக்காங்கல்ல, அண்ணன் தம்பி தங்கச்சி எத்தனை பேர் இருப்பீங்க, மனைவி மக்கள்னு அவங்கவுங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல. தயவு செய்து அந்த பெண்களும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமா உங்க வாழ்க்கையில இருக்காங்கன்னா என்னையும் உங்க குடும்பத்தை போனா நினைச்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு இருக்கிற நிலைமை வந்து நிர்பயா அந்த ஆசிட் அட்டாக்ல லட்சுமி அட்டாக் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நான் நிக்கிறேன். ஓப்பனா சொல்றேன், மீடியா வந்து என்ன அந்த கேவலமா சித்தரிச்சுட்டீங்க. இதே மீடியால தான் இருக்கிறோன்றது வந்து மறந்துடுறீங்க. உண்மைகளை போடுங்க. உண்மை செய்ய எத்தனை கஷ்டமான விஷயங்கள், எத்தனை நாட்டுக்கு தேவையான விஷயங்கள், இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்களே, இதுல என்ன பிரயோஜனம்?
அகைன் நான் அதுதான் சொல்றேன். உங்களுக்கு தேவை ஒரு நாள் நியூஸ், அது அடுத்த நாள் அது உங்களுக்கு வேஸ்ட் பேப்பர். பட் என்னோட லைஃப் லாங் எனக்கு பிளாங்க் பேப்பர் ஆக்கிட்டீங்க. இனி எனக்கு யாரு வேலை கொடுப்பா? உங்க நியூஸ் சேனல்ல எனக்கு ஒரு 1000 வேலையாவது கொடுக்குறீங்களா? யாருமே பாக்குறவங்களுக்கெல்லாம் உண்மை சம்பவம் நடந்தது தெரியாதுங்க. யாருக்கும் தெரியும். நீங்க என்ன காட்டுறீங்களோ அதாங்க ப்ரொஜெக்ட் ஆகும். நீங்க என்ன காட்டுறீங்களோ அதுதான் ப்ரொஜெக்ட் ஆகும். நீங்க 1000 விளக்கம் கொடுக்கலாம், 1000 விஷயம் பேசலாம். ஆனா நீங்க காட்டுறதுக்கும் பின்னாடி வாய்ஸ் ஓவர் போட்டு அதுக்கு ஒரு கதை கொடுக்குறீங்களே. நீங்க அந்த 2 நாள் அந்த மனிதர் ஆபீஸ்க்கு போயிருக்க மாட்டாரா? ஆபீஸ்ல அந்த ஃபுட்டேஜ் இருக்காதா CCTVல? நான் அவங்க வீட்டுல 2 நாள் தங்கி இருந்தேன்ற ஆதாரத்துக்கு யோசிச்சு பாருங்க. இதை தவிர நான் வேற எதுவுமே பேசிக்க விரும்பலங்க. நான் போல்டா இருப்பேன், நான் தைரியமா இருப்பேன். எனக்கு வாய்ப்பு வந்தாலும் நான் நடிப்பேன், வாய்ப்பு வரலனாலும் நான் எங்க அம்மாவை நான் சொன்ன மாதிரி நான் யாருக்காச்சும் இன்னும் பிடிங்க திங்க மாட்டேன். நான் வேற எந்த தப்பான தொழிலும் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா வீட்டுக்கு நான் சம்பாதிப்பேன். என் அம்மாவை நான் என் அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் நான் வாழ்ந்துதாங்க ஆகணும். ஏன்னா நான் கடமையில இருக்கேன். என்னோட அக்கா இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. சோ அதனால என் அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் நான் வாழ்ந்தாகணும். நீங்க 1000 நியூஸ் போடுங்க, நீங்க 1000 இது பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி இனிமேல் என்ன கவலையும் கிடையாதுங்க. நான் தப்பானவன் கிடையாது. இதை நான் எங்க வேணாலும் ப்ரூஃப் பண்ணுவேன். அனைவருக்கும் நன்றி. என்னோட ரெக்வெஸ்ட் இதே ஒண்ணுதான். என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை யார whoever it is, மனிதாபிமானம் இருந்ததுன்னா யாரெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்களோ இந்த வீடியோவை சேர்த்து ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.